எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது 2022 அந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணி 2022 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை கொஞ்சம் இன்லார்ஜ் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஜூம் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரொபோஷனேட்டாக பெருசாக வரும். இப்போ பேஜ் சென்டர் கலைன் பண்ணுறதுக்கு கீபோர்டில் P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஜ் சென்டர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஃபாண்ட், உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கு, இதை நான் செலக்ட் பண்ணி இந்த ஃபாண்ட்டை வச்சு இந்த நியூ இயருக்கு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஃபாண்ட்டை தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு இந்த ஃபாண்ட்டை டெக்ஸ்ட்லேருந்து கன்வெர்ட் டு கவ்ஸ் அது பண்ணிக்கிறோம். அதை பண்ணி முடிச்சுட்டு இதை தனித்தனியாக பிரேக் அப்பார்ட் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்டில் போயிட்டு பிரேக் கவ் அப்பார்ட் கொடுத்தீங்கன்னா தனித்தனியாக ஆப்ஜெக்ட் கவ் ஆகி பிரேக் வந்துருச்சு, தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையில்லாதது எனக்கு இந்த ஜீரோ தேவையில்லை, அதனால் அதை தனியாக நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணி மிரர் பண்ணிக்கிறேன். மிரர் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ இதை ஷிஃப்ட் பிடிச்சி ஒரு ஆப்ஜெக்டாக செலக்ட் பண்ணி ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டையும் பக்கத்தில் வச்சுட்டு நான் வெல்டு பண்ணி கம்பைன் பண்ணிக்கிறேன். கம்பைன் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற சென்டர் போர்ஷன், இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறத நான் பிரேக் அப்பார்ட் பண்ணி தனியாக எடுக்கணும். அதுக்கு கம்பைன் பண்ணிக்கிறேன். கம்பைன் பண்ணி அப்புறமா சேம் பிரேக் அபார்ட் கண்ட்ரோல் K போட்டு பண்ணிக்கிறேன். இல்லாட்டி ஆப்ஜெக்டில் போயிட்டு பிரேக் அப்பார்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ 2 ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இதை ஒன்றை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை தான் நான் ஹார்ட் ஷேப்பில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு அந்த ஷேப் டூல் ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையில்லாத நோட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற நோட்ஸை ஹார்ட் ஷேப்புக்கு அந்த ஷேப் டூலை வச்சு மாற்றிக்கிறேன். அப்படி லைட்டாக மேலே எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஹார்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் ஷேப்பை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அந்த நோடை செலக்ட் பண்ணோம்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு ஒரு நோடையும் தனித்தனியாக நான் செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படி நம்மளுக்கு வேணுமோ அதே ஷேப்புக்கு, ஹார்ட் ஷேப்புக்கு உங்களுக்கு என்ன ஷேப், நான் இந்த ஷேப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணாலும் மாற்றிக்கலாம். மாற்றி அந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கிறோம். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் ஓகே. மேக்ஸிமம் ஹார்ட் ஷேப் வந்துடுச்சு. லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் தேவையில்லைப்பா, எனக்கு டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஹார்ட் ஷேப்பை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஜூம் பண்ணி சென்டரை ப்ரொபோஷனேட்டாக வச்சுட்டு இப்போ இந்த ஹார்ட்டை எடுத்துகிட்டு அந்த ரெண்டுக்கும் நடுவில் சின்னதாக செட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னோடய கான்செப்ட். இந்த கான்செப்டில் இப்போ கலர் செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த எடிட் ஃபீல்டில் டபுள் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எடிட் ஃபீல்ட் ஆப்ஷன் வரும், கலர் ஃபீல்ட் ஆப்ஷன் வரும். அதில் கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா சென்ட்ரு பார்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்ட்ரு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கலர் 2 கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 கலரில் ஃபஸ்ட்டு கலர் பிளாக்கை செலக்ட் பண்ணி என்னோடய லோகோவை தான் நான் கான்செப்டாக வச்சுருக்கேன். அதனால் அந்த லோகோவில் இருக்கிற ப்ளூ கலரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது
அந்த ரெட் கலரை வந்து மார்க் பண்ணி அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்தாச்சுன்னா எனக்கு இந்த கலர் இப்போ வந்துடுச்சு. இதுதான் தீம் கலர். இந்த கலரை இந்த எல்லா ரெண்டுக்கும் நான் வந்து ஃபில் பண்ணி பார்க்கணும். அப்போ அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஹார்ட்டவே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிக்கணும். அதனால் அதை ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக 2-3 ஹார்ட் இருக்கிற மாதிரி ரோஜா இதழ்கள் மாதிரி நான் பிரித்து வச்சுக்கிறேன். ரைட் வச்சாச்சு. சின்ன சின்னதாக 4 வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்க்க ஒரு சின்ன சின்ன இதழ்கள் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதே கான்செப்ட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி 3 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கலரை மட்டும் ஃபில் பண்ணுறது மட்டும் எடுத்துகிட்டு எங்கே நம்மளுக்கு தேவையோ அந்த கலரை செட் பண்ணோம்னா அது அப்படியே வந்து அதே கலர் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஃபில் ஆகிடும். இப்போ அடுத்ததாக இந்த டூலாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம். 0 யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எலிப்ஸ் டூலை ப்ரெஸ் பண்ணி ஒரு ரவுண்டு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதை வந்து கரெக்டாக ஈக்குவலாக அதே ஹைட்டு அதே விட்த்துக்கு சேம் நம்மளுக்கு தேவையான மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கலாம். ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கும் அதே காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் யூஸ் பண்ணி ஃபில் யூஸ் பண்ணி அந்த கலரை வந்து செட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து தேவையில்லை. அதனால் நன் பண்ணிக்கலாம். நன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எப்படி ஹார்ட் வந்து இதழ் மாதிரி வச்சோமோ அதே மாதிரி அந்த ரவுண்டையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 3 ஆப்ஷன் வச்சுக்கலாம். 3-4 ஆப்ஷன் நம்மளுக்கு தேவையான மாதிரி ஒரு ஷேடோ மாதிரி எஃபெக்ட் இருக்கும். நல்லா 3D எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் 3 ஆப்ஷன் அப்படி பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சி அப்படியே சின்னது பண்ணிங்கன்னா ப்ரொப்போஷனேட்டாக சின்னதாகும். ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சுட்டு இந்த லோகோ வந்து அந்த இடத்துல வந்து என்னோடய BClips லோகோ வந்து அந்த இடத்துல நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அந்த 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனுக்கு வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வச்சுக்கிறேன். நான் வந்து என்னோடய லோகோ வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு லோகோவோ வேறு ஒரு இமேஜோ நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ரெட் கலர் ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலர் வந்து ரவுண்டு வந்து ஒரே மாதிரி இருக்குது சேம். அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா கீபோர்டில் G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கிரேடியண்ட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீங்கள் Gயை ப்ரெஸ் பண்ணி அந்த கிரேடியண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கீபோர்டோட ஷார்ட்கட். ஸோ இந்த மாதிரி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை ப்ளூ தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து என்னோடய லோகோ கலர் வந்து ரெட்டு ப்ளூ பிளாக். அதனால் வந்து அந்த ப்ளூ ரெட்டு யூஸ் பண்ணி இந்த தீமுக்கு வந்து கலராக சூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். வேறு எந்த கலரும் நான் யூஸ் பண்ணலை. ஸோ இதுதான் காரணம். ஸோ இப்போ இதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு லைட்டாக ஒரு ஷேடோ கொடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நான் எலிப்ஸ் டூலை ப்ரெஸ் பண்ணி சின்னதாக ஒரு ஷேடோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ட்ராயிங் பண்ணிவிட்டு டார்க் க்ரே ஷேடோவாக நான் வந்து கொடுத்துறேன். அதுக்கு வந்து அவுட்லைன் அதுக்கும் தேவையில்லை. அதனால் டார்க் கலர் ஷேடோவை கொடுத்து வச்சுட்டு சென்டர் பண்ணிடுறேன் அந்த இடத்துக்கு. அதே மாதிரி ஒரு காப்பியை எடுத்து எல்லாத்துக்குமே அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி சின்னதை வச்சுட்டு சென்டர் பண்ணிடுறேன். ஸோ 4 ஆப்ஜெக்ட்டுக்குமே ஷேடோ ஃபில் பண்ணிடுறேன். நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் 2 ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணி C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டர் ஆகிடும். ஸோ பக்கத்தில் கரெக்டாக வச்சு முடிச்சுக்கிறேன். இப்போ என்னோடய தீம் ரெடி ஆயிடுச்சு. 2022 அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வேறு லெட்டர் யூஸ் பண்ணி புதுசாக டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம். தட்ஸ் இட். இப்போ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இதுக்கும் அதே கலர் ஸ்கீம் நான் ஃபில் பண்ண போகிறேன். சேம் ஆப்ஷன் தான்.
எடிட்டில் போயிட்டு காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் அதை யூஸ் பண்ணி அந்த இதுக்கும் நம்ம கலரை ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு எந்த இதுக்கு கலர் தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம ஃபில் கலர் மட்டும்தான் தேவைப்படுது. அதனால் எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் போய் நம்ம மார்க் பண்ணி கிளிக் பண்ணோம்னா அந்த கலர் வந்து செட் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.